ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா. ராகவேந்திர சுவாமிகளினுடைய ஆராதனை மகோத்சவம் 11ஆம் தேதி வர்றது. அதை பூர்வாராதனை, மத்தியாராதனை, உத்தராராதனைன்னு 3 நாளாக 10, 11, 12 3 நாள் செய்வாங்க. பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூலோகமானது இது புண்ணிய பூமி, இது கர்ம பூமி, புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் மனிதர்களுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் ததாத்மானம் சுஜாமியகம்னு சொல்லிட்டு பகவான் நானே அவதாரம் பண்ணி அதர்மத்தை எல்லாம் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில சொல்லியிருப்பார். ஒரு முறையும் அவரே வர முடியும்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னாக்கா, சுவாமிஜிகளை எல்லாம் அவதாரம் பண்ண வச்சிருக்காரு. விசேஷமாக எல்லா விதமான யத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சன்னியாசிகள்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் நம்மளை ரட்சணை பண்றதுக்காகத்தான் இங்க அவதாரம் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் பிறந்து நமக்காகவே நம்மளோடையே வாழ்ந்து நம்மளை போலயே இருந்து பெரிய இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாங்க. அவங்கள நம்ம குருநாதர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட குருநாதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதுவும் பாரத தேசத்துல நமக்கு குறைவே இல்லை. நமக்கு தெரியாத அளவுக்கு நமக்கு நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க. அதுல விசேஷமாக ராகவேந்திர சுவாமிகள் இடத்துல என்ன இருக்கு அப்படி விசேஷமா அப்படின்னாக்கா, நான் எப்பொழுதுமே ராகவேந்திர சுவாமிகள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நான் யோசிச்சு பண்ணி பார்ப்பேன், என்ன இப்படி இருக்கு, எப்படி இவருக்கு இவ்வளவு தூரம் விசேஷமாக இருக்கு, பகவானோட அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய முதல் அவதாரமாக இருக்கக்கூடிய பிரகல்லாத அவதாரம், அந்த பிரகல்லாத அவதாரத்துல பகவான் விசேஷமான ஒரு அவதாரத்தை எடுத்து இவரை சம்ரட்சணம் பண்றார். நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரகல்லாதரை ரட்சணை பண்றார். அந்த பிரகல்லாதர் தான் வியாசராஜ சுவாமிகளாக வர்றார். அவர் தான் ராகவேந்திர சுவாமிகளாக வர்றார். இது ஒரு பெரிய விசேஷம். ராகவேந்திர சுவாமிகளாக அவர் நமக்கு அனுகிரகம் பண்றது அப்படின்னு சொல்றது ரொம்ப மிகவும் விசேஷமான ஒரு அனுகிரகம். அப்போ பகவானே ஒரு பக்தனுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்காருன்னு சொன்னா அந்த பக்தர் ரொம்ப விசேஷமான ஒரு பக்தர் இல்லையா? அப்படி நம்ம ராகவேந்திர சுவாமிகளுக்கு ரொம்ப விசேஷம். இது ஒரு விதமாக யோசனை. இன்னொரு விதமான யோசனை என்ன அப்படின்னு சொன்னா, நாம எல்லாருமே இறந்த பிறகு என்ன ஆகிறோம்னாக்கா, எல்லாருமே மேல போயிடுறோம். சொர்க்கத்துக்கு போறோம், நரகத்துக்கு போறோம், மோட்சத்துக்கு போறோம், எல்லா இடத்துக்குமே போறோம். ஆனா ராகவேந்திர சுவாமிகளுக்கு மாத்திரம் பிருந்தாவனம் ஆனாலும் நீங்க அங்கிருந்து வர்ற பக்தர்களுக்கெல்லாம் சிறகாலம் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு பகவானே அவருக்கு விசேஷமான ஒரு ஆக்ஞையை கொடுத்திருக்கார். அதனால ராகவேந்திர சுவாமிகள் இன்னும் நம்ம மந்திராலயத்துல இருக்கிறார். நான் இங்க மாத்திரம் இல்லை, எந்தெந்த ஊர்ல எல்லாம் நீங்க பிருந்தாவனம் வச்சு நீங்க கொண்டாடுறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நான் இருக்கேன், நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஒரு விதமான ஒரு சிந்தனை. இன்னொன்னு, பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னுவாங்க. கற்பக விருட்சமும் அவர் தான், காமதேனுவும் அவர் தான். அதாவது பகவானோட ஒரு அனுகிரகம் இப்படி நீ செய்யணும்னு பகவான் சொல்றாருன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்னா உடனே அதற்கு ஏதாவது ஒரு கேட்போம் இல்லையா? எங்க போனாலும் நம்ம கொசுருன்னு ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி ராகவேந்திர சுவாமிகள் பகவானோட அனுகிரகம் ஆயிடுச்சுன்னா தாராளமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண காத்துட்டு இருக்கார். அதுல பகவானே அவருக்கு என்ன சொல்லியிருக்காருனாக்கா, உன் கூட கற்பக விருட்சம் உன் கூட இருக்கும், காமதேனு உனக்கு இருக்கும், கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியது கற்பக விருட்சமும் காமதேனும். அது ரெண்டும் ராகவேந்திர சுவாமிகள் பக்கத்துல இருக்கு. நடுவுல ராகவேந்திர சுவாமிகள் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த ராகவேந்திர சுவாமிகள் இடத்துல போய் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா பகவானோட அனுகிரகத்துல நமக்கு எவ்வளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை நம்ம எதிர்நோக்கி போயின்னு இருக்கோம். இதுதான் நமக்கு கஷ்டம்னு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். ஒரு சில கஷ்டங்கள் வெளியே சொல்லிடுறோம், ஒரு சில கஷ்டங்களை வெளியே சொல்லவே முடியறது இல்லை நம்மளால. அப்ப நம்ம யார்கிட்ட தான் இதெல்லாம் போய் சொல்றது, இதெல்லாம் எப்படிதான் நம்ம சரி செய்யறது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு தான் ராகவேந்திர சுவாமிகள் இருக்கார். இன்னைக்கு சாயங்காலம் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு யோசனை, ஒரு சிந்தனை வந்தது ராகவேந்திர சுவாமிகள். ராகவேந்திர சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா,
என்னுடைய பிருந்தாவனத்திற்கு யார் வருகிறார்களோ அவர்களை இரு கரம் எடுத்துண்டு வந்து ஆலிங்கனம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி வர்றாரு அவரு. ஒவ்வொரு பக்தருக்கும் இப்படி செய்யறாரு அவரு. வந்துட்டீங்களா, வாங்கோ வாங்கோ வாங்கோ. நம்ம வீட்டுல ஒரு விசேஷமான ஒரு அதிதி வந்தா, ஒரு சொந்தக்காரர்கள் வந்தா, நமக்கு ரொம்ப பிடிச்சமான சொந்தக்காரர் அவர் வந்தா எப்படி நாம ஓடி போய் ஆரவாரத்தோட கூட்டிட்டு வர்றோமோ அந்த மாதிரி ராகவேந்திர சுவாமிகள் நம்மளோட வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு தயாராக இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய விசேஷமான ஒரு அனுகிரகம் பாருங்க. அந்த ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்றார் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு எது நல்லதோ அதை நான் யோசனை பண்ணி கொடுக்கிறேன், எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லின்னு இருக்கார். இதை நாம வந்து தவற விடலாமா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கிற இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். ராகவேந்திர சுவாமிகள் இடத்துல எப்படின்னாக்கா, பகவான் சொல்லுவார், நாராயணன் பகவான் என்னிடத்துல வரணும்னு சொன்னா நீங்க பக்தியை செலுத்தினா போதும் அப்படின்னுவா. அதே போல ராகவேந்திர சுவாமிகளும் என்ன சொல்லுவார்னு சொன்னா, என்னிடத்துல நீங்க வரணும்னு சொன்னா பக்தி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ராகவேந்திர சுவாமியினுடைய பிருந்தாவனத்துக்கு முன்னாடி ஒரு பக்தர் வந்து தினமும் போய் உட்கார்ந்துட்டு ராகவேந்திர ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு இருப்பார். உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கிற அர்ச்சகர் வந்து பார்த்துட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், ஏன்பா இவ்வளவு தப்பு தப்பா சொல்லிகிட்டே இருக்கியே, என்னால கேட்க முடியல, தயவு செய்து வெளியே போ அப்படின்றார். அந்த பக்தரை எந்திரிச்சு அங்கிருந்து போயிட்டு துங்கா நதி தீரத்துல போய் உட்காந்துட்டு அங்க சொல்ல ஆரம்பிச்சுடுவார். அன்னைக்கு ராத்திரி அந்த அர்ச்சகருடைய கனவுல ராகவேந்திர சுவாமிகள் போயிட்டு, ஏன்பா அவன் என்னோட சிறந்த பக்தனாச்சேப்பா, அவன் வந்து பாராயணம் பண்ணும் பொழுது நீ ஏன்பா அமுச்சு விட்டுட்ட அப்படின்ட்டு. குருவே தப்பா நினைச்சுக்காதீங்கோ, அவன் தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தான், என்னால கேட்க முடியல, அதனாலதான் அமுச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னுவாரு. ராகவேந்திர சுவாமிகள் சொல்லுவார், அவன் தப்பா சொல்றானா சரியா சொல்றானோ எனக்கு அவசியம் இல்லை, பக்தியோட சொல்றான் பாத்தியா, அதுதான்யா எனக்கு ரொம்ப முக்கியம். சிறந்த பக்தனா இருக்கிறான், இனிமேல அபரிமிதமான பக்தியை வச்சுட்டு இருக்கான், அவனை போய் நீ அனுப்பலாமா, அவன் இருக்கட்டும் இங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராகவேந்திர சுவாமிகள் இடத்துல நம்ம போய் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம அங்க பிரதட்சணங்களை செய்யறது, அதுக்கப்புறம் வந்து பிரதீட்சை நமஸ்காரங்கள் நிறைய செய்யறது, சுவாமிக்கு விதவிதமா நைவேத்தியத்தை கொண்டு போய் பொருட்களை கொடுக்கறது, வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, மாலைகள் சாத்துறது, எல்லாமே நாம தான் கண்டிப்பாக செய்யணும். பகவான் தான் நமக்குள்ள இருந்து செஞ்சுக்கிறார். இது எல்லாத்தையும் பக்தியோட செய்யணும். பக்தி இல்லாம நீங்க எது செஞ்சாலும் குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது. அப்படி இந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை வந்து கொண்டிருக்கிறது. இதுல நம்ம விசேஷமாக இந்த ராகவேந்திர சுவாமிகள் இப்பேற்பட்ட ஒரு மகானை நாம இந்த ஜென்மத்துல நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அவரை நம்ம கொண்டாடணும். எப்படியெல்லாம் கொண்டாடணும், அவருக்கு பூஜை விதானங்கள் முறைகள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றது நான் பார்த்தது எவ்வளவு இருக்கோ அது உங்களுக்கு ஒரு ஒரு இதுவாக நான் சொல்லிட்டு வர்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வீடியோவாக போட முயற்சி எடுக்கிறேன். அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நீங்க இந்த 3 நாளும் 10, 11, 12 உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராகவேந்திர சுவாமிகள் ஆகட்டும், மந்திராலயத்துல ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கும். பகவான் அனுகிரகம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா தாராளமா போயிட்டு வாங்கோ. ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.